ஹாய்ங்க, உங்களோட பேக்கிங் ஜேர்னி பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் ப்ரொஃபஷனலா ஒரு பேக்கர்ஸ்ட்ட போய் கத்துக்கலங்க. 1 மந்த் ஃப்ரீ கோர்ஸ் தான் அட்டெண்ட் பண்ணியிருந்தேன். அதுல 15 டேஸ் மில்லட் பேஸ்ல ஹெல்த் மிக்ஸ், லட்டு, ப்ரீ மிக்ஸ் இதெல்லாம் சொல்லி கொடுத்திருந்தாங்க. அடுத்த 15 டேஸ் வந்து மில்லட்லயே கேக், ப்ரௌனி, குக்கீஸ் இதெல்லாம் சொல்லி தரதா சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 15 டேஸ் வந்து நல்லா தான் போச்சு. அப்பவே எனக்கு செகண்ட் பேபி வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படி இருந்தும் நான் ஆசைப்பட்டு போனனால மார்னிங் பையனை கொண்டு போய் ஸ்கூல்ல விடுவேன், கிளாஸ் போவேன். அப்புறம் மதியமே பையனுக்கு முடிஞ்சிரும். அவனை அழைச்சிட்டு திருப்பி கிளாஸ் போயிட்டு இப்படியே தான் ரொட்டீனா கத்துட்டே இருந்தேன். அதிகமா டிராவல் பண்றதுனால ஹெல்த் இஷ்யூ ஆயிடுச்சு. ஓவர் ப்ளீட் ஆகி ஹாஸ்பிட்டல் போற மாதிரி ஆயிடுச்சு. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு செகண்ட் பேபி வேணும்னு நினைச்சீங்கன்னா டிராவல் பண்ணாதீங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. இருந்தாலும் டவுன் ஆகல, எது இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் சோஷியல் மீடியால எனக்கு என்ன தேவையோ அதை பார்த்துட்டே தான் இருப்பேன். ஒரு நாள் மில்லட் குக்கீஸ் ரெசிபி பார்த்திருந்தேன். அந்த ஒரு ரெசிபியை வச்சு கிட்டத்தட்ட 20+ குக்கீஸ் ரெசிபி வந்து நானே வந்து உருவாக்கி இருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வந்திருந்தது. அதை வச்சு தான் ஒரு பிசினஸா எடுத்துட்டு போயிருக்கேன். இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாரு கையிலுமே மொபைல் போன் இருக்கு. தேவையில்லாத ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணாம உங்க லைஃப்க்கு என்ன தேவையோ அதை நோக்கி போங்க. கண்டிப்பா ஒரு நாள் சக்சஸ் ஆவீங்க.